டார்ச் லைட்டுடன் வந்த மர்ம நபர் அர்த்த ஜாமத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. சிசிடிவியில் கிடைத்த தடயங்கள். வழக்கறிஞர் வீட்டில் நடந்தது என்ன? தூத்துக்குடியில் திக் திக். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது கடாச்சபுரம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் ஆருண் டேவிட். இவர் சாத்தான்குளம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். நீதிமன்றம் பணி ஒருபுறம் இருக்க, வீடு அமைந்துள்ள கடாச்சபுரம் பகுதியிலேயே ஆருண் டேவிட் கோழி பண்ணையும் அமைத்து கவனித்து வருகிறார். அதில் இயற்கை முறையில் நாட்டுக்கோழி மற்றும் வான்கோழி வளர்த்து லாபம் ஈட்டி வருகிறார். தொடர்ந்து கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு அப்பகுதி மக்களிடையே முன்மாதிரியாக திகழ்கிறார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 15 ஆருண் டேவிட் தனது கோழி பண்ணையில் வழக்கம் போல தீவனம் வைத்து அடைத்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அதன் பின்னர் அதற்கு அடுத்த நாள் அதிகாலையிலேயே கோழிகளுக்கு தீவனம் வைக்க பண்ணைக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு கோழி பண்ணை இருந்த கோலத்தை கண்டு ஆருண் டேவிட் அதிர்ந்து போய் உள்ளார். அவர் ஆசையாய் வளர்த்து வந்த கோழிகள் திருடு போய் இருந்துள்ளது. இதையடுத்து அக்கம் பக்கம் தேடிய பண்ணையின் உரிமையாளர் ஆருண் டேவிட் சுதாரித்துக் கொண்டு தாமதிக்காமல் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். முன்னதாக நள்ளிரவு நேரத்தில் யாரேனும் கோழி திருட்டில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். ஆனால் அதில் திருடும் காட்சிகளும் நள்ளிரவு நேரத்தில் இடம்பெறவில்லை. அதற்கு மாறாக தீவனம் வைத்து ஆருண் டேவிட் திரும்பிய சில மணி நேரத்திற்கு பிறகு 7:30 மணிக்கு மேல் இருந்த சிசிடிவி காட்சிகளில் திருட்டு சம்பவம் இருந்துள்ளது. அதில் பொழுது சாய்ந்த நேரத்திற்கு பிறகு திடீரென முகம் தெரியாத நபர் ஒருவர் மொபைல் டார்ச் லைட்டுடன் பண்ணையினுள் நுழைகிறார். உடனே தான் கையோடு கொண்டு வந்த சாக்கினை பதற்றத்துடன் விரிக்கிறார். அதன் பின்னர் அங்கிருந்த கோழியை பிடித்து கையில் இருந்த சாக்கினுள்ளே நுழைக்கிறார். அப்போது கோழிகள் அச்சத்தில் கூக்குரலிட்டு அலற சுதாரித்துக் கொண்ட நபர் மெல்ல மெல்ல கவனமாக கோழியை பிடித்து லாபகமாக சாக்கினுள் நுழைத்து கட்டுகிறார். இதையடுத்து கோழியை அங்கிருந்து திருடி எடுத்துக்கொண்டு செல்கிறார். பதற்றத்துடன் திருடி சென்றதால் பண்ணையின் கதவை கூட மூடாமலேயே அங்கிருந்து தப்பி சென்று விடுகிறார். இந்த சிசிடிவி காட்சிகளை அனைத்தும் பார்த்து அதிர்ந்து போன கோழி பண்ணையின் உரிமையாளரும் வழக்கறிஞருமான ஆருண் டேவிட் உடனே வீடியோ காட்சிகளை பதிவிறக்கம் செய்துள்ளார். இதையடுத்து பதிவிறக்கம் செய்த சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு கோழி திருடரை தேடி வருகின்றனர். இதையடுத்து பேசிய கோழிப்பண்ணையின் உரிமையாளர் தரப்பு, எங்கள் வீட்டு பகுதியிலே கோழிப்பண்ணை அமைத்து கோழிகள் வளர்த்து வருகிறோம். ஆருண் டேவிட் சாத்தான்குளம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணி செய்து வருகின்றார். அவர்தான் பண்ணையின் உரிமையாளர். கடந்த பிப்ரவரி 15 இரவு அடைக்கப்பட்ட கோழி காலையில் சென்று பார்க்கும்போது காணாமல் போயிருந்தது. உடனே பண்ணையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தோம். அதில் பொழுது சாய்ந்த சில நேரங்களில் கோழி திருடு போயிருப்பது தெரிய வந்தது. உடனே காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து புகார் அளித்துள்ளோம். இந்த சம்பவம் எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது என கோழியை பறிகொடுத்த வழக்கறிஞர் தரப்பு ஆதங்கத்துடன் பேசினர். இதற்கிடையில் வழக்கறிஞர் வீட்டு பண்ணையில் கோழி திருடிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வழக்கறிஞர் வீட்டு கோழி பண்ணையிலேயே கைவரிசை காட்டி கோழி திருடிய சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.